Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். இந்த டாபிக் வந்துட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். நம்ம உடம்பு நலன் மற்றும் நோய்கள் பற்றி தான் இந்த டாபிக் பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த செமினாரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த் அண்ட் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது என் கையில் ஒரு காயின் 2 rupees காயின் இருக்குது. இதில் வந்துட்டு ஒன்று இது ஹெட்டு, இது டெய்ல். இப்போ நான் இதை டாஸ் பண்ணுனா ஒன்றா ஹெட்டு வரும், டெய்ல் வராது, இல்லைன்னா டெய்ல் வரும், ஹெட்டு வராது. அதே மாதிரி தான் ஹெல்த் டிசீஸ். ஹெட்டுக்கு பதிலாக ஹெல்த்து, டெய்லுக்கு பதிலாக டிசீஸ். நம்ம இப்போ ஹெல்த்தாக இருக்கோன்னா டிசீஸே இல்லை, அதனால ஹெல்த்தாக இருக்கோம். இப்போ நம்ம ஹெல்த்தாக இல்லைன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக நோய் இருந்தால் நம்ம உடம்பு நலனாக இல்லை. நம்ம உடம்பு நலமாக இருக்கோன்னா நோயே இல்லை, அவ்வளோதான். இப்போது பார்க்கலாம். இந்த பாஸ்ட் லைஃப் has been thought of as just the absence of disease. அதான் நான் இப்போ சொன்னல, அந்த எக்ஸாம்பிள் தான். டிசீஸே இல்லை, டிசீஸ் வந்து ஆப்சன்ஸ். அப்போது ஹெல்த் வந்துட்டு இருக்குது நமக்கு, அந்த மாதிரி. However, today it is thought of more as the stage of physical and mental well-being. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இருக்கிற வெல்பீயிங்ஸை வச்சு தான். அதாவது யூ ஆர் ஃபிசிக்கலி நாட் ஃபிட், யூ ஆர் மென்டலி நாட் இன் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த வேர்ட்ஸை. அந்த இதுதான் இது. ஃபேக்டர்ஸ் கேன் ஒர்க் டுகெதர் டு அஃபெக்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். நம்ம உடம்புல இருக்க எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுது. அப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு இருக்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு பாதிக்குது. ஏ டிசீஸ் இஸ் அ டிஸார்டர் தட் அஃபெக்ட்ஸ் ஹெல்த். டிசீஸுங்கிறது ஒரு நோய், அது வந்துட்டு நம்மளோட உடம்பு நலனை பாதிக்கும். அதுவும் எப்படின்னா பை அஃபெக்டிங் அண்ட் ஆர்கானிசம்ஸ் பாடி ஆர்கான்ஸ் டிஷ்யூஸ் ஆர் செல்ஸ். நம்ம உடம்புல இருக்க ஆர்கானிசம்ஸ், அப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸ், அதாவது ஹார்ட், பிரெயின், அந்த மாதிரி. அப்புறம் நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ். இப்போ health is a state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease or infirmity. அந்த செகண்ட் லைன் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் தான் ஹெல்த்து. ஃபஸ்ட் லைன் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல், மென்டல், சோசியல் வெல்பீயிங்கை பொறுத்து இருக்குது. 12 tips to be healthy. நம்ம ஹெல்த்தியாக இருக்க 12 வழிகள். ஃபஸ்ட்டு, eat a healthy diet. ஒரு சத்தான உணவை சாப்பிடணும். be physically active every day your way. அதாவது நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு யோகாசனம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி. கெட் வேக்சினேட்டட். வேக்சினேஷனை நம்ம எடுத்துக்கணும். இப்போ சொல்கிறாங்களே கொரோனானால வேக்சினேஷன் போடுறாங்க, அந்த மாதிரி இதை. டோன்ட் யூஸ் எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ. டொபாக்கோனா சிகரெட் எல்லாம் குடிக்கக்கூடாது. அவாய்ட் ஆர் மினிமைஸ் யூஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை தவிர்க்கணும். மேனேஜ் ஸ்ட்ரெஸ் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸ்ட்ரெஸ்னால் கோவம், அதை வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் குட் ஹைஜீனிக்காக இருக்கணும். டோன்ட் ஸ்பீட் ஆர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஸ்பீடாக வண்டியில் போகாதீங்க, அப்புறம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. வியர் அ சீட் பெல்ட் வென் டிரைவிங் அண்ட் ஹெல்மெட் வென் சைக்கிளிங். டிரைவிங் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கணும், அப்புறம் சைக்கிளிங் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும். அப்புறம் ரெகுலர்லி செக் யுவர் ஹெல்த். உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு ரெகுலராக செக் பண்ணணும். அதாவது பிபி லெவல், சுகர் அதெல்லாம் நார்மலாக இருக்கான்ட்டு. பிரஸ்ட் ஃபீடிங் பெஸ்ட் ஃபார் பேபிஸ். தாய்ப்பால் தான் குழந்தைக்கு மிகவும் நன்று. இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹெல்த். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த்னு என்னென்னு பார்த்தோம், அப்புறம் இது வந்துட்டு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதாவது எப்படி ஹெல்த்தாக இருக்கணும்னா எப்படி என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு அதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷ்னல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், என்விரான்மெண்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்.
ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். Physical wellness promotes proper care of our bodies for optimal health and functioning. நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கோ ஹெல்த்தாக இருக்கிறதுக்கோ இது ஒரு மூல காரணம். There are many elements of physical wellness that all must be cared for together. இதுக்கு வந்துட்டு நிறையா இருக்குது, அது எல்லாமே கேர் பண்ணிக்கணும். Overall, physical wellness encourages the balance of physical activity, nutrition and mental well-being to keep your body in top condition. அதாவது இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் ஸ்விம்மிங், சைக்கிளிங், வாக்கிங், ஜாக்கிங், அப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம வந்துட்டு கடைப்பிடிக்கலாம். மென்டல் ஹெல்த் என்னென்னு பார்க்க போகிறோம். Mental health is a state of well-being in which an individual realizes his or her own abilities, can cope with the normal stresses of life. மென்டல் ஹெல்த் வந்துட்டு ஒரு வெல்பீயிங் ஆக்டிவிட்டியாமா, அது வந்துட்டு இண்டிவிஜுவலாக ரியலைஸ் பண்ணுவாங்களாம்மா. எப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக இருக்குமாம்மா. கேன் ஒர்க் ப்ரொடக்டிவ்லி, ஒர்க் பண்ணுவோம், அதே ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இஸ் ஏபிள் டு மேக் எ கான்ட்ரிபியூஷன் டு இஸ் ஆர் யர் கம்யூனிட்டி. நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் மேட் பண்ணுவோம். வாட் இஸ் மென்டல் இல்னஸ்? மென்டல் ஹெல்த்தில் மென்டல் இல்னஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எ மென்டல் ஹெல்த் கண்டிஷன் தட் ஹாஸ் எ நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் த வே அண்ட் இண்டிவிஜுவலுக்காக அந்த நம்ம இப்போ தனியாக தூங்கிட்டு இருக்கோம்னா பேட் திங்கிங்ஸ் எல்லாம் வரும், அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். இப்போது அப்புறம் ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். அப்புறம் நம்ம வந்துட்டு பிஹேவியர்ஸ், கோவம் வந்தால் வீட்டில் இருக்க சிலையெல்லாம் போட்டு உடைப்போம், அது ஒரு எஃபெக்ட்ஸ். இப்போ அடுத்தது மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் பற்றி 4 திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமாம்மா. Sadness and depression are not signs of weakness. சேட்னஸும் டிப்ரெஷனும் இருக்கக்கூடாது. ஃபீலிங் சேட் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். நம்ம வந்துட்டு சோகமாக இருக்கிறது வந்துட்டு எப்போவுமே அது பேடுன்ட்டு இல்லை, சோகமாக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே டு டாக் டு யுவர் சைல்டு அபவுட் டெத் அண்ட் சூசைட். மென்டல் இல்னஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் எ காம்பனண்ட் ஆஃப் வயலண்ட் பிஹேவியர். அடுத்தது எமோஷ்னல் ஹெல்த். எமோஷ்னல் ஹெல்த்னா அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு இது இருக்குது, அதை பற்றி. எமோஷன் அதாவது சிரிக்கிறது, முறைக்கிறது, அழுகிறது, அப்புறம் கோவப்படுறது, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் அதை பற்றி. எமோஷனல் ஹெல்த் இஸ் அபவுட் ஹவு வி திங்க் அண்ட் ஃபீல். நம்மளோட திங்கிங்கும் ஃபீலிங்ஸும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுறது தான் எமோஷன். நமக்குள்ளே என்ன ஃபீலிங்ஸு என்ன திங்கிங்ஸ் இருக்கோ அது தான் நம்ம மூஞ்சில் எமோஷனாக தெரியும். இட் இஸ் அபவுட் அவர் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். இது வந்துட்டு ஒரு சென்ஸ், வெல்பீயிங்கோட ஒரு சென்ஸ். அவர் எபிலிட்டி டு கோப் வித் லைஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹவ் வி அக்னாலேஜ் அவர் ஓன் எமோஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் தோஸ் ஆஃப் அதர்ஸ். இட் டஸ் நாட் மீன் பீயிங் ஹாப்பி ஆல் ஆஃப் த டைம். எமோஷன்னா எல்லா டைமும் அது சந்தோஷமாக இருக்க முடியாது, எல்லா டைமும் ஒருத்தர் சோகமாக இருக்க முடியாது, எல்லா டைமும் ஒருத்தர் கோபமாக இருக்க முடியாது. சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறும். இதுக்கு வந்துட்டு 11th இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு போயம் இருக்குது. என்னென்னா அந்த இடத்த சுச்சுவேஷன் தகுந்தபடி அவன் ஃபேஸ் மாற்றிப்பான்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. நம்பலைன்னா நீங்கள் புக் எடுத்து பார்த்துக்கலாம், 11th புக். அடுத்தது சோசியல் ஹெல்த். சோசியல் ஹெல்த் கேன் பி டிஃபைன் ஆஸ் அவர் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் அண்ட் ஃபார்ம் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். சோசியல்னாலே தெரியும் சமுதாயம். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக வச்சுக்கிறது மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும். இட் ஆல்சோ ரிலேட்ஸ் டு ஹவ் கம்ஃபர்டபிளி வி கேன் அடாப்ட் இன் சோஷியல் சுச்சுவேஷன்ஸ். அந்த சமுதாயத்தில் நடக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் அவர் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மொராலிட்டி ரிஸ்க். இந்த 3 இது சேர்ந்தது தான். இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இந்த சைடில் வந்துட்டு ஒரு நூல் வந்துட்டு கட்டிட மாதிரி போட்டு 3 கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா சோசியல் ஹெல்த் நாட். நாட்னா கட்டியிருக்குன்னு அர்த்தம். இந்த 3 இது சேர்ந்தது தான் சோசியல் ஹெல்த்து. 1 நாலேஜ், நம்மளோட நாலேஜ். 2 நெட்வொர்க்ஸ், இப்போ வந்துட்டு சொல்கிறாங்கல்ல இது 4th ஜென்ரேஷன், அடுத்தது 5th ஜென்ரேஷன், அந்த மாதிரி. இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 3 இது சேர்ந்தது தான் சோசியல் ஹெல்த்து.
அடுத்தது environmental health. It is a branch of public health that focuses on the interrelationships between people and their environment. இது வந்துட்டு நம்மளுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். இட் ப்ரமோட்ஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்ஸ். இது வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தையும் வெல்பீயிங்ஸையும் ப்ரமோட் பண்ணும். அண்ட் ஃபாஸ்டர்ஸ் ஹெல்த்தி அண்ட் சேஃப் கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டியில் சேஃபாக இருக்க இது ஒரு மூல காரணம். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுறாங்கன்னா யோகா பண்ணுறாங்க. மேலே எதுக்கு மைண்டு பாடி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு இது காலையில் மைண்டும் பாடியும் கோஆப்ரேட் பண்ணி யோகா பண்ணால் அழகாக ஸ்பிரிட் கிடைக்கும். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இஸ் அச்சீவ்டு வென் யூ ஃபீல் அட் பீஸ் வித் லைஃப். நம்ம இது வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா மன நிம்மதியாக இருக்குமாமா. இட் இஸ் வென் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் ஹோப் அண்ட் கம்ஃபர்ட் இன் ஈவன் தி ஹார்டஸ்ட் ஆஃப் டைம். வாழ்க்கையில் கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் இது மூலமாக நீங்கள் வந்துட்டு கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்களாமா. அதாவது கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களாமா இந்த சுச்சுவேஷன்லேயும். இட் கேன் ஹெல்ப் டு சப்போர்ட் யூ ஆஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் கம்ப்ளீட்லி. நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். மற்ற எல்லாத்தோட இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெல்த். அடுத்தது இப்போ நம்ம வந்துட்டு ஹெல்த் பார்த்து முடிச்சாச்சு. டிசீசஸ். டிசீஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். A disease is a particular abnormal condition that negatively affects the structure or function of all or part of an organisms. நம்ம உடம்புல இருக்க ஆர்கானிசம்ஸ், அதாவது நம்ம உடம்புல இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு லங்ஸ் எடுக்கிறோம். இப்போ கொரோனா வைரஸ் எடுக்கிறோம், லங்ஸ் எடுக்கிறோம். இந்த லங்ஸு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அந்த கொரோனா வரதை வந்துட்டு பிடிச்சிட்டு லங்ஸுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் இல்லை எல்லா பார்ட்ஸ்னால. அண்ட் தட் இஸ் நாட் டியூ டு எனி இம்மீடியட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி. Diseases are often known to be medical condition that are associated with specific symptoms and signs. இந்த வந்துட்டு டிசீஸ் இருக்குதுன்னா அது வந்து ஒரு சிம்டம்ஸ் சைன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். There are 4 main types of diseases. 4 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்ஃபெக்டியஸ் டிசீஸ், இன்னொன்று டிஃபிஷியன்சி டிசீஸ், இன்னொன்று ஹெரிடிட்டரி டிசீஸ், இன்னொன்று ஃபிசியாலஜிக்கல் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பார்க்க போகிறோம். Infectious disease are disorders caused by organisms such as bacteria, virus, fungi or parasites. இதில் என்ன தெரியுதுன்னா இப்போ வந்துட்டு இந்த டிசீஸ் வந்துட்டு ஒருத்தருக்கு பரவுற டிசீஸ், அதனால தான் இன்ஃபெக்டியஸ்னால் பரவுதுன்னு அர்த்தம். இப்போ கொரோனா வைரஸ் எப்படி ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவுது அந்த மாதிரி மெனி ஆர்கானிசம்ஸ் லிவ் இன் அண்ட் ஆன் அவர் பாடிஸ். நம்ம உடம்புக்குள்ளேயும் உடம்பு மேலேயும் நிறையா ஆர்கானிசம்ஸு வாழ்ந்துட்டுருக்கு. தே ஆர் நார்மலி ஆர்ம்லெஸ் ஆர் ஈவன் ஹெல்ப்ஃபுல். அது வந்துட்டு நம்மளுக்கு ஆர்ம்ஃபுல்லாக இருக்காது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஆர்கானிசம்ஸ் இருக்குது. பட் அண்டர் சர்டன் கண்டிஷன் சம் ஆர்கானிசம்ஸ் மே காஸ் டிசீஸ். ஆனால் ஒரு சர்டன் கண்டிஷன்னால் ஒரு கொஞ்சம் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிசீஸ் காஸ் பண்ணுதான். இன்ஃபெக்டியஸ் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ண என்ன பண்ணணும்? இப்போ சொல்கிறது வந்துட்டு இந்த டிசீஸ் வந்துட்டு கரெக்டாக கொரோனா வைரஸ்க்கு சூட் ஆகுது. இப்போ நான் சொல்கிற இதை பண்ணிங்கன்னா கொரோனா வைரஸ் வராதுக்கு இது தான் பண்ணணும். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கையை கழுவணும். அதுக்கு கூட 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு கூட கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் கை கழுவணுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சோப்பை போட்டுக்கணும், அப்புறம் நல்லா தேய்ச்சிக்கணும், அப்புறம் இங்கே தேய்க்கணும், அப்புறம் இங்கே தேய்க்கணும், அப்புறம் இங்கே தேய்க்கணும், இங்கே தேய்க்கணும், அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் தண்ணியை வச்சு கழுவிக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட், ஒபே ஃபுட் சேஃப்டி. நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். தேர்டு, அவாய்ட் வைல்ட் அனிமல் பைட்ஸ். அதாவது இந்த நாய்க்கடி அந்த மாதிரிலாம் சொல்கிறல அதெல்லாம் தவிர்க்கணும். அப்டேட் வேக்சினேஷன்ஸ். அதாவது இப்போ தான் சொன்னாங்க கோவேக்சின் வேக்சின் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டுக்கணுன்ட்டு. அந்த மாதிரி போய் அடிக்கடி போட்டு அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்தது டிஃபிஷியன்சி டிசீஸ்.
disease that are caused by the lack of some particular nutrients in a person's diet are called deficiency disease. அதாவது நம்ம உடம்புல இருக்க ஒரு நியூட்ரிஷன்ஸ்னால காசாகிற டிசீஸ் பேர். டைப்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சி டிசீசஸ் பார்க்கலாம். அனீமியா, ஸ்கர்வி, ஆஸ்துமா, டயாபெட்டிஸ், ஒபிசிட்டி, ரிச்சர்ட்ஸ் குவாஷியோக்கர். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடலாம். இதெல்லாம் வந்துட்டு வயிற்றில் வர டிசீஸ், ஸ்டொமக்கில் ஏற்படுற டிசீஸ். அதில் ஒபிசிட்டினா இந்த சொல்லுவாங்கள தொப்பை போட்டுருச்சு உனக்கு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இந்த 5th ஒன் ஒபிசிட்டி. குவாஷியோக்கர்னா அப்படியே வயிறு கல்லாட்ட குண்டாலாம் மாறல அந்த இது. ஸோ இதெல்லாம் disease. Hereditary disease. It is a disease or disorder that is inherited genetically. இது வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஜெனட்டிக்ஸ் லெசன் இல்லை ஜெனட்டிக்ஸ் புக் இருந்து எடுத்து பாருங்கள். அந்த இது சம்மந்தப்பட்ட டிசீஸே இது. இந்த பிக் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த பிக்சர் பார்த்தாலே டிஎன்ஏ பிக்சர் கொடுத்துருக்கு. ஹெரிடிட்டரி டிசீஸ் ஆர் பாஸ்டு ஆன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் த்ரூ டிஃபெக்டிவ் ஜீன்ஸ். அதாவது இந்த டிசீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டு செகண்ட் ஜென்ரேஷன் டு தேர்ட் ஜென்ரேஷன், அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறுற டிசீஸ். அது எது மூலமாக மாறுறதுன்னா ஜீன்ஸ்னால் போடுற பேண்ட் ஜீன்ஸ் இல்லை, இது வந்துட்டு ஜீன். நீங்கள் ஜெனட்டிக் லெசன் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீஸ் டிசீஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் த சேம் ஃபேமிலி. அதாவது ஒரே ஃபேமிலி, பாட்டன் முப்பாட்டன் அந்த மாதிரி, அந்த ஒரே ஃபேமிலி, தாத்தா அப்பா அவர் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் டிசீஸ் வரும். இந்த டிசீஸ் தி குரோமோசோம்ஸ் இந்த ஹியூமன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாசிங் த ட்ரேட்ஸ் ஃப்ரம் தி பேரண்ட் டு த ஆஃப் ஸ்ப்ரிங். இது வந்துட்டு ஹியூமன்ஸ் நம்ம உடம்புல இருக்க குரோமோசோம் தான் இந்த டிசீஸ்க்கு மூளை காரணம். டைப்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி டிசீஸ்: சிங்கிள் ஜீன் டிசீஸ், காம்ப்ளெக்ஸ் டிசீஸ், குரோமோசோமல் டிசீஸ். பிசியாலஜிக்கல் டிசீஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நாட் காஸ்ட். இது வந்துட்டு இந்த ஃபங்கை, பாக்டீரியா அந்த மாதிரி இதெல்லாம் காசு ஆகாது. ஃபிசியாலஜிக்கலாக அந்த மாதிரி தான் காசு ஆகும். ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ் கேன் அக்யூர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட்னால் நம்ம இது அக்ரிகல்ச்சரில் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடி காசு ஆக வாய்ப்பு. அவங்க டிசீஸ் காசு எப்படி டிசீஸ் காசு ஆகுது? டிசீஸ் மே பி காஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் such as pathogens or by internal dysfunctions. அது வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெளியில் இருக்க, அதாவது நம்ம உடம்புல வெளியில் இருக்க பார்ட்ஸ்னால காசு ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், internal dysfunction of the immune system can produce a variety of different diseases including various forms of immunodeficiency, hypersensitivity, allergies and autoimmune disorders. இதெல்லாம் நீங்கள் கேட்டனே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். Symptoms of diseases. General signs and symptoms common to a number of infectious diseases include fever. இது வந்துட்டு முக்கியமான சிம்டம்ஸ். அதாவது இப்போது உங்கள் காய்ச்சல் இருந்துச்சுன்னா டிசீஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் காமன் கோல்டு, அந்த டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீவர், டயரியா, ஃபேட்டிக்யூ, மசில் ஏக்ஸ், காஃபிங். இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கையை கழுவணும். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னாடி, டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையை நல்லா கழுவிக்கணும், நான் சொல்லி கொடுத்த மாதிரி. கெட் வேக்சினேட்டட். வேக்சினேஷன் எடுக்கணும், அதாவது கோவேக்சின் அந்த மாதிரி. இந்த கோவேக்சின் எடுத்து கொரோனா டைம்னால எடுக்கிறோம், இல்லைன்னா மற்ற டைம்னா ஹார்ம்ஃபுல்லான இது எடுக்கணும். யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் சென்சிபிளி. டேக் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்லி வென் prescribed unless otherwise directed and unless you are allergic to them. Take all prescribed doses of your antibiotic. அதாவது இது வந்து டோஸ் எடுக்கணும். Stay at home if you have signs and symptoms of an infection. உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா, காய்ச்சல் அந்த மாதிரி தொற்று பரவுற மாதிரி, இப்போது கொரோனா வைரஸ் மாதிரி எப்படி கொரோனா ஒருத்தங்கிட்ட இன்னொருத்த பரவுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கொரோனான்றவங்கள வீட்லேயே சேஃபாக இருக்கணும், மற்றவங்களும் அப்படியே வீட்லேயே சேஃபாக இருக்கணும். அந்த மாதிரி டோன்ட் கோ டு ஒர்க்
or class if you are vomiting, have diarrhea or running a ஃபீவரோ வாமிட்டிங்கோ டயரியாவில் இருந்துச்சுன்னா ஒர்க்குக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போக வேண்டாம். அடுத்தது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கரெக்டாக பண்ணணும். அது எப்படின்னா அவங்க தலைமதி அங்கே போகக்கூடாது. அவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி கை கழுவணும், சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கை கழுவணும். அந்த மாதிரி disinfect the hot zones in your residence. These include the kitchen and bathroom, two rooms that can have a high concentration of bacteria and other infectious agents. அதாவது கிச்சன்லேயும் பாத்ரூம்லேயும் தான் நிறையா இன்ஃபெக்ட் பண்ணுற பேக்டீரியாஸ் எல்லாம் அங்கே தான் லிவ் பண்ணும். அடுத்தது don't share personal items. Use your own toothbrush, comb or razor blade. Avoid sharing drinking glasses or dining utensils. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம், ஒரே ப்ரெஷ்ஷவே 4 பேர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சீப்பில் சீவுறோம், அந்த சீப்பவே மற்றவங்கள சீவக்கூடாது. நம்ம ரேசர் எடுத்து ஒரு பிளேடில் சேவ் பண்ணுறோம், அதே பிளேடை வச்சு அதே பிளேடு இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுறது நம்மக்கிட்டே இருக்கணும், அது மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவாய்ட் ஷேரிங் ட்ரிங்கிங் கிளாஸஸ். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் நீ குடிக்கிறேன்னு அதே கிளாஸுக்கு தான் நீ வச்சுக்கணும், மற்ற கிளாஸ் எடுத்துக்கணும், அந்த கிளாஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குறது அந்த அளவு வச்சுக்கக்கூடாது. டைனிங் யூட்டன்சில்ஸ்னால் தட்டு, அந்த தட்டு வந்துட்டு நீ எந்த தட்டில் சாப்பிட்றியோ அந்த தட்டை தான் டெய்லி சாப்பிடணும். அதை மற்றவங்க சாப்பிட்டு நீ சாப்பிட்டாப்புல சாப்பிடக்கூடாது. அடுத்தது ட்ராவல் வைஸ்லி, டோன்ட் ஃப்ளை வென் யூ ஆர் இல். நீங்கள் உடம்பு முடியாமல் இருக்கும் போதெல்லாம் ஏரோப்ளைன் எல்லாம் போகாதீங்க. With so many people confined to such a small area, you may infect other passengers in a plane. நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பரவிடும், அதனால் போக வேண்டாம். and your trip want be comfortable either depending on where your travels take you. Talk to your doctor about any special immunizations you may need. அடுத்தது மைண்ட் மேப் ஆஃப் ஹெல்த் பற்றி நல்லா பார்த்தோமா அதெல்லாம். அப்புறம் மைண்ட் மேப் ஆஃப் டிசீஸ் வேணும்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா பாருங்க. ஹெல்த்னா ஸ்ட்ரெஸ், எக்ஸசைஸ், ஸ்லீப்பு, அப்புறம் டயட்டு, அந்த மாதிரிலாம் வரும். ஸ்ட்ரெஸ்ஸில் அது காசு பண்ணுறது, எஃபெக்ட் ஆகிறது. காசஸ் எதனாலனா எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஒர்க்ஸ்னால் அது வந்துட்டு எஃபெக்ட் ஆகிடணும். அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு யோகா, செட் கோல்ஸு. ஒரு கோல், அதாவது இந்த மாதிரி இப்போ எனக்கு மட்டும் ஐஏஎஸ் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு அதுலேயே நோக்கி போனேன்னா உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் யோகா, மெடிடேஷன் பண்ணேன்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும். அப்புறம் எக்ஸசைஸ்னால் வார்ம் அப், ஏரோபிக், ஸ்ட்ரெச்சிங்னா எக்ஸசைஸ் மாதிரி. வார்ம் அப்னால் ஜம்ப் பண்ணுறது, கொஞ்சம் ஜாக்கிங் போகிறது, அந்த மாதிரி. அப்புறம் ஹெல்த்தில் ஸ்லீப்பு, இன்சோம்னியா கான்சிக்வன்சஸ், டயட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லோ இன் ஃபேட்டு. ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும், அப்புறமேட்டு ஃபேட்டில் கம்மியாக இருக்கணும். ஹெல்ப்பு வந்துட்டு டயட்டீஷியன்ஸையும் டாக்டரையும் கான்டாக்டில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த டிசீஸ்க்கான மைண்ட் மேப் கிடைக்கலன்னா நானே போட்டிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், அது எப்படி டிசீசஸ் காஸ் ஆகுது, அப்புறம் அதோட சிம்டம்ஸ், அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸில் அதோட ப்ரிவென்ஷனோட. அப்புறம் ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ், அப்புறம் ஹெரிடிட்டரி டிசீசஸில் அதோட டைப்ஸோட. அப்புறம் டிஃபிஷியன்சி டிசீஸில் அதோட டைப்ஸோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை பிபிடி பை சார்கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்கள மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு என்னன்னாலும் பார்க்குற ஒரு 2-3 பேருக்காச்சும் யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு குரூப் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக அமைஞ்சிருக்கு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இல்லை வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.